ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த காலங்களில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அவருடைய நாமம் வாழ்க. நாம் 103ஆம் சங்கீதத்திலே 10 வசனங்களை நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கண்டித்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த கால வேளையில ஆண்டவரே எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவரே உலகம் எங்கும் இந்த கால வேளையில எல்லாரும் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த வேளையில நாங்களும் ஒரு சிலராய் உங்களுடைய பாதத்துல வீடுகளில சிறு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் ஆண்டவரே பிரகாசத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றும். ஆண்டவரே இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபம் செய்கிறோம் தூய பிதாவே, ஆமென். God bless you. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தில்லைநகர் ஏகி சபை விசுவாசிகளுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 12 வாரங்களாக நாம் அனைவரும் யூடியூப் ஆன்லைன்ல இந்த சண்டே சர்வீஸை பார்த்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலையும் இதன் வாயிலாக தேவனை ஆராதிக்க நமக்கு நல்லதொரு கிருபை கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். முதலாவது பாடலாக துதித்து பாடின பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதை தேவனை துதித்து நம்ம இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பார்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம்.
சொல்கிறார், உடைய கிருபை மிகவும் பெரியது. அடுத்த பாடலாக உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உந்தையே என்னை கைவிடலை. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மளை வெட்கப்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நடத்தி வருகிறார். அதனை நினைத்து இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
இத்தனை நாட்கள் தேவன் நல்ல நம்மளை நடத்தி யார் முன்பாகவும் வெட்கப்படுத்த விடாமல் எல்லா காரியங்களையும் நம்மளை தலைநிமிர செய்து இவ்வளவு நாட்கள் நடத்தி வந்த அவருடைய கிருபைகளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆவியானவரே. இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மளை கண்ணீர் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய செட்டைகளின் கீழே வைத்து கொண்டு நம்மளை பராமரித்து போஷித்து இவ்வளவாய் நம்மளை நடத்தி வந்தார். அவருடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அப்படியே நம்மை தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய பார்த்து சொல்லலாம், சுவாமி ஆண்டவரே அப்பா, நான் உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு புழுவை போல, ஒரு தூசியை போல, ஒரு குப்பையை போல வாழ்ந்து கொண்டிருந்தேனப்பா. நான் உடைய கண்கள் என்னை கண்டது, அந்த கண்கள் என்னை கண்டதுனால இன்றைக்கு நான் உயிர் வாழ்கிறேன் சுவாமி. அந்த அன்பை நினைத்து, அந்த கல்வாரியின் அன்பை நினைத்து இந்த நேரத்தில் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த அழகான கண்கள் என்னை கண்டதுனால என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கும் முடிந்து போயிருக்கும். ஆனாலும் தேவனுடைய கண்கள் என்னை கண்டதுனால இன்றைக்கு வரைக்கும் நான் உயிர் வாழ்கிறேன் சுவாமி. அவர் மனிதனுடைய கண்கள் என்னை கண்டிருந்தா அவர் 10 வருஷமோ ஒரு 4 வருஷமோ 5 வருஷம் தான் அவன் என்னை பார்த்துக்க முடியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய கண்கள் என்னை கண்டதுனால முடிவு புரியந்தம் நீ நடத்துவதற்கு நீ நல்லவராயிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரை நினைத்து இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும். அழகான கண்கள் என்னை கண்டது.
பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒரு உலகத்துல எப்படிப்பட்ட அழிவின் காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் எங்கள் ஜீவனை தேவனை காப்பாற்றி கொள்ளுகிறீங்க. ஒவ்வொரு நாள் எங்களை வழி நடத்துறீங்க, போஷிக்கிறீங்க. ஆண்டவரே, உங்கள் எங்களை கண்ணின் மணி போல வைத்து பாதுகாத்து கொள்ளுகிறீங்கப்பா. அதற்காக நன்றி. ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நீ நடத்துகிறதற்கு நீ வல்லவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்துல, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேல உடைய அக்கினி சூழ பாளையங்கிறங்க எங்களை காப்பாற்றிக்கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மேல ஒரு கண்ணை வைங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. இந்த நாட்கள் நாங்கள் எப்படி இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், எவ்வளவு உங்க இடத்துல செபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும். தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த கரங்களை எங்களை ஒப்படைக்கிறோம். தேவநீர் வாழ்கை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்வோமா? உயிரோடு கூட ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பழக்கத்திலே ஒரு பழக்கம், நியூஸ் பேப்பர் வரும் பொழுது அதிலே நான் ரெட்டிங் போட்டு அதற்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அதனால ஒரு சில ஜெப குறிப்புகளை நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், நீங்களும் கண்களை மூடி என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். உலக அளவிலே பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க தேசத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரேசில் தேசத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய தேசத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீர்கள் என்றால் அதிகமான தேசங்களிலே இங்கிலாந்து, ஸ்பெயின், இத்தாலி, அல்லேலூயா, பெரு, ஜெர்மனி, பாகிஸ்தான், சீனா இந்த பகுதியிலே அதிகமாக அது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேசத்திலே ஒரு பெரிய விடுதலை வரும்படியாக ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பகுதியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கொரோனாவுடைய தாக்குதலை கர்த்தர் ஆண்டவர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் ஒரு மகா பெரிய இரக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை விட பார்த்தீர்கள் என்றால் கொரோனா தொற்று குழந்தைகளை வைத்து தொழில் பண்ணுகிற காரியங்கள் வந்துவிடும் என்று சர்வதேச அமைப்புகள் என்ன பண்ணுங்க சொல்லி இருக்கிறது. இந்த சிறு குழந்தைகளை வைத்து எப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடி கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, எங்கள் தேவனே, சிறுவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், குழந்தைகளை ஆண்டவரே, பள்ளிக்கு போக வேண்டிய பிள்ளைகளை ஆண்டவரே, தொழிலை செய்யத்தக்க ஆண்டவரே, உலக அளவில் ஒரு பாதிப்பு வர வேண்டும் வந்துவிடும் என்று ஆண்டவரே அநேகர் சொல்லுகிறார்கள் அப்பா. இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தங்களும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கொரோனா தடுப்பூசி மனிதர்களுக்கு செலுத்தி ஆண்டவரே அதில் பார்ப்பதிலே முழுவீச்சு ஆண்டவரே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆண்டவரே இந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கொரோனாவுக்கு எதிராக ஆண்டவரே ஐநா சபையில ஆண்டவரே இந்திய தூதர் ஆண்டவரே அநேக காரியங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று செய்தித்தாளில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இவைகள் எல்லாம் கர்த்தர் ஆக்கப்பூர்வமான பணிகள் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. அதை விட பெரிய காரியம் என்னவென்றால் சென்னை ராஜீவ் காந்தி அரசு ஆஸ்பத்திரியிலே 33 டாக்டர்களுக்கு கொரோனா தொற்று நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து அல்லேலூயா இருக்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அவர்களை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சென்னையிலே ஒரே நாளிலே 1479 பேருக்கு தொற்று நோய் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே ஒரே நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 1500க்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, தமிழகம் முழுவதும் மொத்தம் 40,698 பேருக்கு கொரோனாவினால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நேற்று மாத்திரம் கொரோனாவுக்கு 18 பேர் பலியானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் மாநிலத்தில் சாவு எண்ணிக்கை 367ஆக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நேற்று
உயிர் விட்டவர்கள் 18 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே கர்த்தரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சென்னையில கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் டாக்டர்கள் பாதிக்கப்பட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாகும். டாக்டர்கள் பாதிக்கப்படுவது கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைக்கு பின்னடைவாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தாவே இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபப்படுகிறோம். அப்பா, சென்னை போலீஸ்ல ஆண்டவரே கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 582 பேராக உயர்ந்திருக்கிறது. 2 உதவி கமிஷனர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டவர்கள் குணமாகி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவர்களுக்கு ஒரு பூர்ண சுகத்தை, பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, திடீரென சுவை வாசனை இழப்போருக்கு கொரோனா உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பாருங்க எவ்வளவு மோசமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வர்களுக்கு வீடுகளுக்கே சென்று மது விற்பனை செய்வதை ஏன் பரிசீலிக்க கூடாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, மதுவினால அல்லேலூயா குடி பழக்கத்தினால அநேக குடும்பங்கள் தவிக்கிறது. அல்லேலூயா குடும்பத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை. எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்களிலே அதிகமாக வாந்தி எடுத்து மரித்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த மது விலக்கு தமிழ்நாட்டில் உண்டாகும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் ஆண்டவரே இந்த மது விலக்கில் இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பயங்கரமான கொலைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பயங்கரமான மோசமான ஆண்டவரே பாலின சம்பந்தப்பட்டதான பிரச்சனைகள் ஆண்டவரே நடைபெற்றிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தர் இதில் இருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 16.5 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகிறதற்காக காவிரி டெல்டா குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலே தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இதைகளை அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மேம்படுத்துவோம். ஸ்தோத்திரம். சென்னையில் மட்டும் 28,924 பேருக்கு தொற்று உண்டு. தமிழகத்தில் கொரோனா 40,000 தாண்டி உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நேற்று ஒரே நாளில் 1933 பேர் கொரோனாவினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28,924 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாறுபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இதற்கு இடையிலே 16, 17 தேதிகளில் மாநில முதல் மந்திரிகளோடு பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இதில் ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இரட்டிப்பாகும் காலம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி மத்திய அரசு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 2,97,000 தாண்டி உள்ளது. அதாவது நேற்று ஒரு நாளில் முதல் முறையாக 10,000க்கு அதிகமானோர் அதிகமானோர் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனாலே மொத்தம் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை 2,97,000 தாண்டி உள்ளது. இது போன்ற 24 மணி நேரத்தில் 396 பேர் பலியாகி மொத்த பலி எண்ணிக்கை 8,500 நெருங்கி உள்ளது. இருப்பினும் கொரோனா தொற்றுக்கு ஆளாவர் எண்ணிக்கை இரட்டிப்பு நிலையை அடைவதற்கு அதிக காலமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய அமைதி உண்டாகட்டும். உலக நாடுகளிலே சமாதானம் உண்டாகட்டும். உலக நாடுகளிலே ஒரு பெரிய வெற்றி உண்டாகட்டும். உலக நாடுகளிலே ஆண்டவரே ஒரு அமைதி உண்டாகட்டும். இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசம் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தேசமாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேவன் ஒருவரே இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்தின் ஆண்டவரே தலைநகர் புதுடெல்லி ஆண்டவரே மக்கள் தொகை சுமார் 132 கோடி உள்ள இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. பெரிய மதங்கள் இந்து, கிறிஸ்துவ, முஸ்லிம், சீக்கியம், புத்த மதம், சைன மதம் ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். மாநிலங்கள் 28 மாநிலங்கள் இருக்கிறது. யூனியன் பிரதேசங்கள் 9 இருக்கிறது. மாவட்டங்கள் 732 மாவட்டங்கள் இருக்கிறது. கிராமங்கள் 6,40,867 ஆண்டவரே கிராமங்கள் இருக்கிறது. மக்கள் இனங்கள் சுமார் 4000 பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. மொழிகள் 1700 மொழி பிரிவுகள் இருக்கிறது. மக்களவை தொகுதிகள் 543 தொகுதிகள் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய குடியரசுத் தலைவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். திரு ராம்நாத் கோவிந்துக்காக, துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பணியை நிரந்தரமாய் செய்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்தமான் நிக்கோபார், லடாக், புதுடெல்லி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களிலே ஆண்டவரே கவர்னர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுடெல்லி, ஜம்மு காஷ்மீர் ஆண்டவரே புதுச்சேரி சட்டசபை பிரதிநிதிகள் மாநில அமைச்சர்களை கொண்டிருப்பதனால் இங்கு கவர்னர்களுக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தீஸ்கர், தத்தர்நகர், ஹவாலி, டைமண்ட் ஆண்டவரே லக்ஷத்தீவு நிர்வாகிக்க உயர் அதிகாரிகள் ஆண்டவரே நியமிக்கப்பட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனநாயகத்தின் 3 முக்கிய தூண்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சபை, நீதித்துறை, நிர்வாகத்துறை ஆண்டவரே குடியரசு சட்டத்திற்கும் தேசத்தின் சட்ட திட்டத்திற்கும் உட்பட்டு நேர்மையாய் நிறைவேற்ற ஆண்டவரே நம் தேசம் முன்னேற்றம் காண கர்த்தாவே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் தேசத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 547 மக்களவை உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாராளுமன்றத்துக்காக, ராஜ்யசபை சபைக்காக, சபாநாயகர்களுக்காக ஆண்டவரே சட்டசபை சபாநாயகர்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே நமது பாரத முதல்வர் ஆண்டவரே ஆண்டவரே நரேந்திர மோடி அவர்களுக்காக, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்காக, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராம்நாத் சிங்குக்காக, நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்காக, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆண்டவரே ஜெய்சங்கருக்காக மற்றும் மத்திய அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் தேசத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள், மாநில அரசில் உள்ள அனைத்து அமைச்சர்களுக்கும் கர்த்தருடைய கிருபை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 4215 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பாராளுமன்ற ராஜ்ய சபையின் செயல்பாடுகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதித்துறையில ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்தியாவின் மிக உயரிய நீதித்துறை அமைப்பான உச்ச நீதிமன்றத்திற்காக ஜெபிக்கிறோம். 46வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சரத் அரவிந்த் பப்டோ மற்றும் 33 நீதிபதிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாநிலங்களில் நீதி பரிபாலனம் செய்கிற 24 உயர் நீதிமன்றங்களுக்காக, தலைமை நீதிபதிகள் மற்றும் அனைத்து நீதிபதிகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுமார் 600 மாவட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் உள்ள 1000க்கு அதிகமான நீதிபதிகள், நீதித்துறை அலுவலர்களுக்காக தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை சுமார் 3 கோடியை தாண்டி உள்ளதப்பா. நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு விசாரணைகள் உரிய காலங்களில் முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நிர்வாகத்துறைக்காக, வாழ்வாதார சூழ்நிலை மேம்பாட்டு துறைக்காக, பொருளாதார மந்த நிலைமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில்லா திண்டாட்டம் ஆண்டவரே, மாநில மத்திய அரசுகளுடைய இளைஞர்களுக்கு
ஊழியர்களுக்கு தேவையை புரிந்து ஆண்டவரே காலியாக இருக்கிற இடங்களிலே வேலைகள் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேசிய ஒருமைப்பாடு காக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நகரத்தை காக்கும்படியாக, இந்திய தேசத்தை காக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுடைய கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுக்கும் தேவையான பொருளாதார தேவைகள், பண தேவைகள், ஆண்டவரே ஆக்கப்பூர்வமான தேவைகள் கர்த்தாவே அவர்களுக்கு சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய அற்புதம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தருடைய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்கள் மேல இருக்கட்டும். ஊழியக்காரர்களாக ஆண்டவரே மிஷனரிகளாக இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவர்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக தேவ கிருபை ஆண்டவரே அவர்கள் மேலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சிஎஸ்ஐக்காக, சிஎன்ஐக்காக, லூத்தரனுக்காக, கத்தோலிக்க திருச்சபைகளுக்காக, ரட்சணிய சேனை, ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், சிஎம்எஸ் ஆண்டவரே மற்றும் பிரதரன் ஏஜி ஆண்டவரே, அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆண்டவரே, சர்ச்சஸ், இந்திய சுவிசேஷ திருச்சபை, கிரீன் சிட்டி பைபிள் சர்ச், மாரநாதா, மார்த்தோமா மற்ற அனைத்து போதகர்களுக்காக ஆண்டவரே ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இந்தியாவில் பணிபுரியும் ஆண்டவரே கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள், இந்திய மிஷனரி சங்கம், ஐஎம்எஸ், நண்பர் சுவிசேஷ குழு ஆண்டவரே, இந்திய அர்ப்பணை இயக்கம், விஸ்வவாணி, WR, OM ஆண்டவரே, ஆசீர்வாத இளங்கரி இயக்கம், ஜெம்ஸ், சாலோம் ஆண்டவரே, 100 கிராம் உலகம் ஆண்டவரே மற்றும் பல நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறுவர்கள் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதும் சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை, ஆக்கப்பூர்வமான காரியங்களை கர்த்தர் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. திருச்சி மாவட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய தலைவர்கள் ஆண்டவரே ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய ஏஜி சபையின் தலைவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஓவர்சீஸ் மண்டல தலைவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் போதர்கள், மனைவிகள், பிள்ளைகள், குடும்பங்கள், விசுவாச மக்கள்கள் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த காலங்களில் தேவையான கிருபை, பலன், ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருச்சி பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் பாலினம், எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு அவல நிலைமை காணப்படுகிறது. கர்த்தர் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பூரண மதுவிலக்கு உண்டாகத்தக்கதான கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் தற்கொலைகள், எங்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்கு பார்த்தாலும் அவல நிலைமைகள் ஆண்டவரே ஆண்டவரே திருச்சியிலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே எங்கு பார்த்தாலும் மோசமான காரியங்கள் இருக்கிறது. இதற்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத ஆண்டவரே பிசாசின் காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அவைகளை கட்டி சிறைப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே பொல்லாத சத்துரு கையை எடுப்பானாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபம் செய்கிறோம் தூய பிதாவே, ஆமென். எத்தனை நல்லவர். எத்தனை பேர் இந்த கால வேளையிலே சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும், கர்த்தர் என்னோடு கூட உரையாட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரோட பேச விரும்புகிறீர்கள், கேட்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே எங்களோடு பேசும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாள்ல உங்களோடு கூட இடைப்படுவாராக. உங்களுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாராக இயேசுவின் நாமத்தினால. வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தராகிய நான், உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே,
யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்து தொற்று வியாதி, ஒரு பக்கத்து வேலை இல்லாத சூழ்நிலை, ஒரு பக்கத்து பண கஷ்டங்கள், ஆண்டவரே ஒரு பக்கத்து ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள், குடும்பத்துல சமாதானம் இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, குடும்பத்துல நிம்மதி இல்ல. ஆண்டவருடைய அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், குடும்பத்தின் காரியத்தை என்ன செய்ய போகிறேன் என்று விரக்தியோடு தாழ்த்து போய் நீர்த்து போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசுமப்பா. ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த வசனம் நம்முடைய ஜனங்களுக்குள்ளே உள்ள பாய்ந்து அவருடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை, ஆண்டவரே அவருடைய மனதை, அவருடைய சிந்தனையை, இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரை உயிர்ப்பித்து எழுப்பும் இயேசுவின் நாமத்தினால. அந்த சராசரத்தை உண்டாக்குகிற தேவன் உடைய பிள்ளைகளின் கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். கர்த்தர் இந்த மாதத்திலே, கர்த்தர் இந்த 2வது வாரத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எதிர்பாருங்கள், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் நல்லவர். இந்த வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் 2 முறை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். 1வது வசனத்தை பார்ப்போம். பாருங்கள், முதலாவது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் வாசிப்போம். 1வது வசனத்திலே சொல்லுகிறார், 1வது வசனம் 13வது வசனத்திலே அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி துணை நிற்கிறார்? உன் வலது கையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பயப்படாதே. ஆண்டவர் சொல்லும்போது பயப்படாதே. ஏன் பயப்படாதே என்று சொன்னார்? ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்கிறார். 365 நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். லீஃப் ஆண்டு என்று சொல்லுவார்கள். பிப்ரவரி மாதம் ஒரு நாள் கூட வரும். அந்த நாளிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் எக்ஸ்ட்ராக 366 நாட்கள் இருக்கும். அந்த லீப் வருடம் வந்தாலும் கூட நீ பயப்படாதே என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஒரு சில வல்லுநர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், பிதாக்கள் சொல்லுகிறார்கள், இன்னொரு நாள் இருக்கிறது என்று சொல்லி. அந்த நாளிலும் பயப்படாதே, சாதாரணமான நாட்களிலும் பயப்படாதே, லீப் ஆண்டு வந்தாலும் பயப்படாதே, இதற்கு மிஞ்சி ஒரு நாள் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாலும் பயப்படாத. ஏன் அப்படின்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நம்மை தாக்குவது எது என்றால் பயம். அல்லேலூயா. அதுலதான் ஆண்டவர் சொல்றார், 41:13-14 ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்து அஞ்சாதே, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் 41:13 உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி ஆண்டவர் துணை நிற்கிறார் என்றால், உங்களுடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த கால வேளையில பயத்தோட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய கைகளினாலே அல்லேலூயா உருவாக்கின சிருஷ்டிப்பின் மகுடமாய், அல்லேலூயா, கிரியேஷன், அல்லேலூயா, ஆண்டவர் சிருஷ்டிப்பின் மகிடமாய் இருக்கிற நம்மளை பார்த்து அவர்தான் நம்மளை உருவாக்கினார், அவர்தான் நம்மளை தெரிந்து கொண்டார், அவர்தான் நம்மளை அழைத்தார், அவர்தான் நம்மளை காக்கிறார். அவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியரின் இதுல வலது கரம் எனக்கு ரொம்ப பிடித்தது என்றால், வலது கரத்தை பிடித்து
சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. சாதாரணமா சொல்லல, வலது கையை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். வலது கரத்தை பிடித்து பயப்படாதே அப்படின்னு சொல்லும்போது ஒரு விசேஷம் இருக்கிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது. வாசியுங்கள், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால், அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் ஏபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்தியோங்கி ஐக்கியத்திற்கு போதும். இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், ஒருவருக்கு ஒருவர் வலது கையை பிடிக்கிறாங்க அப்படின்னா, நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியத்திற்கு அடையாளமாக வலது கையை பிடித்து, தேவன் நம்முடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்வது. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் உன்னத பாட்டிலே சொல்லும்போது, நான் தேவனுடையவன், தேவன் என்னுடையவர், ஒரு அந்நியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சூலமித்தியால் சொல்லும் போது சொல்லுகிறார், அப்படி சொல்லுகிறார், ஒரு அந்நியம், ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை இது காட்டுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது கையை பிடிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவர் முதலாவது வலது கையை ஆண்டவர் பிடிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா திருமண நாட்களிலே ஆணும் பெண்ணும் இருப்பார்கள். ரெண்டு பேரும் வெவ்வேறான சூழ்நிலையில இருப்பாங்க. அன்னைக்கு திருமண நாளைக்கு அப்ப அவங்க கரத்தை பிடித்து வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கே மனைவியா இருப்பேன், உனக்கே கணவனா இருப்பேன், உனக்கே எல்லாவற்றிலும் உறுதியா இருப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே, ஜனங்களுக்கு மத்தியிலே, இந்த ரெண்டு பேரும் உறவின் மத்தியில நம்ம இதுக்கு முன்னாடி எப்படியே இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் அந்நியமா இருக்க போறோம். இருவர் அல்ல, ஒருவராய் மாற போகிறோம். ரெண்டு பேருக்கும் தான் இந்த ஒரு காரியம் என்று சொல்லி கரங்களை அவர்கள் பிடிக்கிறார்கள் கிறிஸ்துவத்தினுடைய. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலது கையை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் துணை நிற்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில துணையாய் நிற்க வேண்டுமானால், எல்லாருக்கும் அல்ல, நல்ல கவனமா கேட்கணும், எல்லாருக்கும் அல்ல, இரண்டு பேரும் கணவன் மனைவியாக அவர்கள் இணைத்த போது தனிப்பட்ட ரெண்டு பேரும் உறவின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இவருக்கே நான் மனைவியாக இருப்பேன், இவருக்கே கணவனாய் இருப்பேன், ஒரு அந்நியத்தை அந்த இடத்துல காட்டுகிறது. அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு என்றால், அவருக்கு வலது கை கொடுத்தவர்களுக்கு. ஆண்டவருடைய கரத்திலே நான் ஆண்டவருக்குரியவன், ஆண்டவர் எனக்குரியவர், ரெண்டு பேரும் நாங்க அந்நியமாய் இருக்கிறோம் என்று சொல்லி தன் கரத்தை அவர் கடத்தில கொடுக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலது கையை நான் பிடித்துக் கொள்கிறேன். அப்படியானால் ஆண்டவரே, ஐக்கியமாய் இருக்கும் ஒருவர் தான் இந்த வாக்கு தத்தத்திற்கு உரிமை பாராட்ட முடியும். எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்தம் பாராட்ட முடியாது. வீட்டுல மாட்டிருக்கலாம், சோத்துல மாட்டிருக்கலாம், ஆலயத்துல மாட்டிருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட ஐக்கியம், தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில அந்நியம், ஆண்டவரோடு கூட இணைந்து அவரோடு நாம் அவரோடு கூட இணைந்து இருக்கிறவருடைய கரத்தை தான் ஆண்டவர் பிடிக்கிறார். நாமும் அவருடைய கரத்தை பிடிக்கும் போதுதான் அந்த பிடிப்பு இறுக்கமா இருக்கும். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான். போதும். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். பைபிள் எடுத்துட்டு இருக்கீங்க, நோட்டு புத்தகத்தை எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வைங்க. வசனத்தை வாசித்தாதான் இதுக்கு அர்த்தம் புரியும். என் இருதயத்தில் வஞ்சகம் இல்லை, என் இருதயத்தில் பகை இல்லை, என்னுடைய இருதயத்தில் மறைவு இல்லை, என் இருதயத்தில் குறைவு இல்லை. என் இருதயம் செம்மையா இருக்குதுப்பா. உன் இருதயம் செம்மையா இருக்குதா? என்னுடைய இருதயம் செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப அப்படி கேட்கும் போது என்ன சொல்கிறார் என்றால், செம்மையா இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்றான்னா,
அவன் உன் கைய, அப்பா உன் கையை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க கையை பிடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு உறுதிப்பாடு, ஒரு அந்நியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஐக்கியம் என்றால் என் இருதயத்துல ஒன்றும் இல்லை, உங்க இருதயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். உன்னுடைய செம்மையா, உன்னுடைய இருதயம் செம்மையா இருந்தா உன் கையை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு இருதயம் ஒன்றாக இருக்கும் போதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். எது என்ன சொல்லுகிறது என்றால், மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் இருதயத்தை பார்த்து ஒரு அந்நியம், ஒரு ஐக்கியம் இருக்கிற மனிதனுக்கு தான் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஐக்கியப்படுகிற வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அழைத்தவர் என்னை பின்பற்றி வா என்றார், ஆசீர்வதித்தார், எத்தனையோ ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்தது எதற்கு என்றால், நாம் நம் கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஐக்கியம் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். நமக்கு தேவனோட ஐக்கியம் தேவை. இன்னைக்கு சபையோட ஐக்கியம் இருக்கிறது, விசுவாசிகளோட ஐக்கியம் இருக்கிறது. ஒன்றை மறந்து விடக்கூடாது. உனக்கு தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் இருக்கிறதா? தேவனோட ஐக்கியம் இல்லாமல் சபையோட ஐக்கியம் இருக்கும் என்றால், எந்த மனிதனோட ஐக்கியம் இருக்கும் என்றால் அந்த ஐக்கியமா இருக்காது. என்னுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது என்று நீ உற்சாகமாய் சொல்ல வேண்டும். அததான் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக, அங்க சொல்றாரு, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ நீங்க எங்களோட ஐக்கியம் இருப்பதற்கு இதை எழுதுகிறேன். எழுதும் போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி எழுதுகிறேன் என்று எழுதவில்லை. இந்த இயேசு இப்படி சொன்னார் என்றால், எப்படி சொல்லுகிறார் என்றால், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் மிகுதியான சந்தோஷம், ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்கும். நிறைவான சந்தோஷம் எப்ப இருக்கும் அப்படின்னா, தேவன் மனிதனோடு ஐக்கியமாய் இருக்கும் போது, ஆனால் சபைகளுக்கு ஐக்கியமாய் இருக்கும் போது நிறைவான சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. தேவனோடு நல்ல ஐக்கியம், போதகரோடு ஒரு நல்ல ஐக்கியம், சபையோடு ஒரு நல்ல ஐக்கியம், விசுவாசிகளோடு ஒரு நல்ல ஐக்கியம், நாம் மற்ற காரியங்களோடு நல்ல ஐக்கியம், இவைகளை காட்டிலும் தேவனோடு நாம் நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு சபையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், போதகரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஒரு ஐக்கியம் சரி இருக்கணும். பிரியமானவர்களே, என்னுடைய ஐக்கியம் இயேசுவோடு இருக்கிறதா? எனக்கும் இயேசுவுக்கும் என்ன ஐக்கியம்? வாசிங்க யோவான் 2ஆம் அதிகாரம் 23, 24 வேகமா வாசிங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, விசுவாசிகள் அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தார். இயேசு அவர்களை நம்பவில்லை. அப்ப விசுவாசிகள் இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொன்னார், என்ன சொன்னார் என்றால், நான் உன்னை நம்பல அப்படின்னா. ஏன்? அவங்க உள்ளத்துல இருப்பதை இயேசு அவர் அறிந்திருந்தார். தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால் நம் உள்ளத்தை பார்க்கிறார். அந்த உள்ளத்தை பார்த்துதான் ஆண்டவர் நம்மை நம்புகிறார். வெளிப்பிரகாரமாய் நீங்க வாசித்தீர்கள் என்றால், வெளிப்பிரகாரமாய் இருந்ததான ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். ஆனால் ஆண்டவர் அவனுடைய இருதயத்துல உண்மை இருக்கிறதை கண்டார். பிரியமானவர்களே, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தேவனோடு கூட இருக்கிற அந்த உண்மை அவர் ஆபிரகாம் இடத்திலே அவர் பார்த்தார். தாவீது சின்ன பையன் தான், ஆனா ஆண்டவர்
அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அப்படி சொன்னார், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் சொன்னார், என் இருதயம் தாவீதின் இருதயத்துக்கு இசைந்து போயிற்று, வெளிப்பிரகாரம் இசைந்து போயிற்று என்று சொல்லி தாவீதை சொன்னார். பிரியமானவர்களே, உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? அல்லேலூயா. வெளிப்பிரகாரமாய் ஒத்து போகிறது போல நமக்கு தெரியலாம். உண்மையான ஐக்கியம் என்ன என்றால், இரண்டு இருதயங்கள் ஒன்று சேர்கிறது. இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமிக்க நடந்து போவார்களா என்று சொல்லி ஆபகுக் கேட்கிறான். திருமண உறவுகளை பாருங்கள். அல்லேலூயா. அவர்கள் சரீரங்களை பார்க்கிறார்கள், அவர்கள் உலகத்தின் காரியத்தை பார்க்கிறார்கள், அழகை பார்க்கிறார்கள், படிப்பை பார்க்கிறார்கள், அந்தஸ்தை பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். முடிவிலே எங்கே போகிறார்கள்? அவர்கள் எங்கே போகிறார்கள் என்றால் ஸ்டேஷனுக்கு போகிறார்கள், கோர்ட்டுக்கு போகிறார்கள். அவர்கள் மனதை பார்க்கவில்லை, அவர்கள் ரெண்டு உள்ளங்களில் இணைக்கப்படுகிறதை பார்க்கவில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களும் இப்படிப்பட்டதை பார்க்கிறதுனாலதான் அவர்கள் ஸ்டேஷனுக்கு போகிறார்கள், அவர்கள் கோர்ட்டுக்கு போகிறார்கள், அவர்கள் வக்கீலுக்கு போகிறார்கள். அது எது முடிவு தெரியுமா? அவங்க வாழ்க்கை தோல்வியில முடிகிறது. இரண்டு மனங்கள் ஒன்றாய் இணைந்து வாழ்க்கை நடத்தும் போதுதான் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் தன் இணைப்பு எப்படி என்றால், என் இருதயம் சுத்தமாய் இருக்கிறது போல உன்னுடைய உண்மை இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில உண்மை இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அந்நியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வாராக. நீங்க பார்த்தீங்க என்றால், நம்முடைய கர்த்தராகிய இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவோடு நமக்கு ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ளவரோடு ஐக்கியப்பட வேண்டுமானால் நம் இருதயத்தில் உண்மை உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38 39 வாசியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீர்கள் என்றால் வேகமாக, சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோட கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவன். போதும், நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38 39 பார்த்தீர்கள் என்றால், மோசே வசனத்தை பெற்றான், ஜீவ வாக்கியத்தை பெற்றான், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்தார். 39ஆம் வசனத்தை பார்த்தால், இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு பாருங்க, தங்கள் பிதாக்கள் தேவன் இருந்தார், தேவனுடைய வார்த்தை இருந்தது, தேவனுடைய வேலைக்காரன் மோசே இருந்தான். ஜீவ வார்த்தையை பெற்றுக் கொண்டார்கள், அவர்கள் அனுபவித்தார்கள், எல்லாவற்றையும் பெற்றார்கள். ஆனால் அவருடைய சரீரம் கானான் நோக்கி போகிறது, அவருடைய மனதோ எகிப்து நோக்கி போகிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அவருக்கு கீழ்ப்படி இல்லை. அவங்க போய் சேரல. ஏன் தெரியுமா? கானான் தேசத்துக்கு அவங்களால போக முடியல. முன்னே நடந்து போனாங்க, சரீரமோ நேரா பார்த்துச்சு கானான, இருதயமோ எகிப்துக்கு போயிடுச்சு. இருதயம் எகிப்துல கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஆனா ஆண்டவர் நேரே பார்க்கிறார், யார் போகலாம் என்று அவர்களோடு பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இருதயம் அவர்களுக்கு எகிப்தின் மேலே இருந்தது பிரியமானவர்களே. ஆனா கண்ணு அவர்களுக்கு கானான் தேசத்தில் போகிறது. இந்த உலகத்துல நாம் வாழ்கிறதானா பரலோக தேசத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய காரியத்திலே முதன்மையாய் நாம் வைக்க வேண்டும். அவைகளை நாம் பின்பற்றி ஆண்டவர் பிதாவோடு சஞ்சரிக்கிற நேரத்தை பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். நம்ம விட்டு வந்த பழைய வாழ்க்கையை நாம் பார்க்காதபடி அவைகளை விட்டு வெளியே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். நாம் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகரமான சந்தோஷ வாழ்க்கை மாற வேண்டுமானா நாம என்ன செய்யணும்னா, தேவனை எவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அல்ல, எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறோம் அப்படி அல்ல, ஆண்டவருக்கு எவ்வளவு ஊழியம் செய்கிறோம் அப்படி அல்ல, ஆண்டவருக்கு எவ்வளவு பணம் தருகிறோம் அப்படி அல்ல, ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை
பார்க்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உங்களுடைய அந்நியம் யாரோடு இருக்கிறது? முதன்மையாய் உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கு கொடுக்கிறீங்க? உங்க நேரத்தை, உங்க டேலண்ட, உங்களுடைய காரியங்களை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? இந்த ஐக்கியம் நம்மோடு இருக்குமானால் நாம் யாராக இருப்போம் என்றால் சந்தோஷம் நிறைவாய் பெற்றவர்களாக இருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். என் கையை பிடிச்சுக்கிட்டு சொல்லுகிறார். என் கையை பிடிச்சுக்கிட்டு சொல்லுகிறார் என்றால் தூரத்தில் இருந்து சொல்லுகிறாரா, பக்கத்தில் இருந்து நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரா என்று யோசியுங்கள். அவர் நம் வாழ்வில் இருக்கிறார். பயம் இல்லாமல் முன்னேறி போக வேண்டுமானால் அவருடைய இருதயம் செம்மையாய் இருக்கிறது போல நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்க வேண்டும். அவள் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஐக்கியம் அது பலன் உள்ளதாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்று தருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய லைஃப்ல, ஹல்லேலூயா, இட் இஸ் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னோடு ஐக்கியமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவர். பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சத்தியம் முதலாவது 20ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும், பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகளை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராமல் இருக்கிறான். ஒருத்தன் பொல்லாங்கு செய்யறான்னா அவன் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்க கூடாது, என்னை கண்டிக்க கூடாது என்று சொல்லி இந்த ஒளி இடத்துல வராது இருக்கான். ஆனா அடுத்த வசனம் பாருங்க, 21. சத்தியத்தின்படி செய்கிறவன். இங்க பாருங்க, ஒருத்தன் இப்படி செய்யறான், இன்னொருத்தன் சத்தியத்தின்படி செய்கிறான். தன் கிரியைகளை தேவனுக்கு உள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ரெண்டு பேரும் கிரியை செய்யறாங்க. பொல்லாங்கு செய்கிறவனும் கிரியை செய்யறான், சத்தியத்தின்படி செய்கிறவனும் கிரியை செய்கிறான். பொல்லாங்கன் கிரியை செய்கிறான், அதே போல சத்தியத்தின்படி நடக்கிறவனும் கிரியை செய்கிறான். ஒருத்தன் என்னை விசுவாசிக்கிறான் என்றால், விசுவாசிக்கிறான் என்றால் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது. அது வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். யாரிடத்தில் வருகிறான் என்றால் ஆண்டவரிடத்தில், ஜீவன் இருக்கிற இடத்துல, ஒளியின் இடத்துல வருகிறார். அவன் வெளிச்சமாய், ஒளியாய், ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார். ஒளியிடத்தில் வரும் பொழுது அவன் யாராக இருக்கிறான் என்றால் தேவனிடத்தில் ஐக்கியமாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து விடுவேன். பாருங்க, இன்னைக்கு நாட்களிலே பாருங்க, ஆலயத்துக்கு வராங்க. ஆலயத்துக்கு வர்றது கொஞ்ச நேரத்து, ஆலயம் ஆரம்பித்து ரொம்ப நேரம். ஆனா ஆலயத்துக்கு வந்து போன் பேசுறது, மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பை பார்க்கறது, வாட்ஸ்அப்ல சீட்டு மேட்டரை அனுப்புறது, இதெல்லாம் பாருங்க. ஆலயத்துக்கு வரீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வரோம், தேவனோட ஐக்கியத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றோமா? நீ 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, நீ தேவனோடு கூட அந்நியமாய் இருந்து, தாவீது சொல்லும்போது எப்பொழுது விடியும் நான் ஆலயத்துக்கு போவேன், ஆலயத்துக்கு போவோம் என்றால் நான் சந்தோஷமாய் போவேன் என்று சொல்வது போல தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவன் ஆலயத்துக்கு வரும்போது ஜீவனை பார்க்கிறான், ஒளியிடத்தில் வருகிறான், அவன் அந்நியமப்படுகிறான், தேவ சித்தத்தை அறிகிறான், தேவ விருப்பத்தை அறிகிறான், தேவனுடைய காரியத்தை அறிந்து அவருக்கு பிரியமாய் நடக்கிறான். அவன் கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்றைக்கு ஊழியத்துக்கு கொடுக்கலாம், ஊழியத்துக்கு வரலாம், நீ ஜெபம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா தேவனோடு கூட உனக்கு ஐக்கியம் இருக்குதா? உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்கு என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், உனக்கு சந்தோஷம் நிறைவாய் கிடைக்கும். பிரியமானவர்களே, அதற்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆண்டவர் பக்கத்துல வரணும். அல்லேலூயா, கோயிலுக்கு வர்றது முக்கியம் அல்ல, வசனம் கேட்பது முக்கியம் அல்ல, வசனத்தின்படி வாழணும் நீ விரும்பினா நீ எங்க வரணும் அப்படின்னா ஒளியின் இடத்துல பக்கத்திலே வரணும், தேவன் பக்கத்துல வரணும். நீ என்ன பெறுவ? தேவனிடத்துல பக்கத்துல வந்தா
நீ என்ன பெறுவன்னா சந்தோஷத்தை நிறைவாய் பெறுவ. அவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு பா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடிக்க வேண்டும், நம்மளை காக்க வேண்டும் என்று சொன்னார். வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், இருதயத்தை சீர்படுத்துங்கள். இருதயத்தை சீர்படுத்தினீர்கள் என்றால் உங்கள் கரத்தை பிடிக்கிறது யார் என்றார்? யார் உங்கள் கரத்தை பிடிக்கிறது என்றால் கடைசி வரை கைவிடாத தேவன் உங்கள் கையை பிடிப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில் 65 நாட்கள் அல்ல, உலகம் முடிகிற வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் என்று ஒன்று அறியாத ஒருவன் இந்த உலகத்தில் இருப்பான் என்றால் அவன் யார் என்றால் ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கிறவன் தான். அவன் பயப்படாது இருப்பான், எதை குறித்தும் அஞ்சாது இருப்பான். ஆண்டவர் அவனுக்கு துணை நிற்பார். Lord Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை கரத்தை பிடிச்சிருக்கீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு என்னத்தை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள்? அவர்கள் எல்லாம், நான் நல்ல கவனமா கேளுங்க, நீங்க இன்றைக்கு எதை வைத்து பிடித்து கொண்டு இருக்கிறீங்க? அவர்கள் எல்லாரும் பயந்து இன்னைக்கு என்னென்னத்தையோ பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, உலகத்துல என்னென்னத்தையோ பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவன் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற தேவனுடைய கரத்தை பிடிப்பதற்கு பருவாக அவர்கள் எத்தனையோ அதிகாரங்கள், உலகத்தின் அதிகாரங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பணங்கள், உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் சேட்டஸ எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பயந்து ஓடுகிற ஒரு காலம் வரப்போகுது. அவருடைய வாழ்க்கையில பயந்து போய் ஓடி போகிற ஒரு காலம் எதுவும் அவங்களுக்கு உதவாது. தேவனோட ஐக்கியம், தேவனுடைய கையை பிடித்திருக்கிறவன் எந்த காலமானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் யார் கைவிட்டாலும் எத்தனை பேர் எழுப்பினாலும் அவன் பயப்பட மாட்டான், தைரியமா இருப்பான். ஏன்? கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது என்ன? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வேகமாக வாசிங்கள். நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்ரா அவன் ஒரு பாஸ்டிங் பிரேயரை வைக்கிறான். எதற்கு வைக்கிறான்? தன்னை தாழ்த்த, தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காக, தேவனுடைய பாதுகாப்பை தேடுகிறதற்காக, வழியில் சத்துருக்கள் கையில் இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக, பதிவிருந்து தாக்குகிற ஜனங்களுடைய கையில் இருந்து பாதுகாப்பதற்காக இந்த மனுஷன் எல்லாரோடு சேர்ந்து அகவா நதி எண்டையிலே உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடினான். நல்ல கவனமா கேட்கணும். கர்த்தரை தேடினான். எஸ்ரா பாத்தீங்கன்னா எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தான். நல்ல கவனமா கேளுங்க. அர்த்தசாஸ்தா என்ற பாபிலோன் ராஜாவின் காலத்தில் 2 பேரும் வாழ்ந்தவர்கள், 2 பேரும் அடிமைகள், கைதிகள். எஸ்ரா ஆவிக்குரியவன், நெகேமியா அரசாங்க உத்தியோகம் செய்கிறவன். உயர்ந்த பதவியிலே நெகேமியா இருந்தான், ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன். ஆனா எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு வசனத்தை வாசிக்கவும், அதை தியானிக்கவும், அதை செய்யவும், அந்த அனுபவத்தை ஜனங்களுக்கு வேத வாக்கியத்தை சொல்லி அதுல தேறினவனும், தன்னை இருதயத்தை பக்குவப்படுத்தி வசனத்தை ஆராய்ந்து அவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்த ஒரு ஆசாரியன் தான் எஸ்ரா. ரெண்டு பேரும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி தன் சொந்த நாட்டிற்கு அவர்கள் வருகிறார்கள். பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க நான் சொல்லுகிற கருத்தை. இந்த இடத்துல வாசித்தீர்கள் என்றால் எஸ்ரா கையில ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏராளமான பொண்ணு, வெள்ளி, விலையேறப்பெற்ற பொருட்கள் எஸ்ரா கையில் இருக்கிறது. இவனோடு ஏராளமான பேர் புறப்பட்டு வருகிறார்கள். ஆனா இவன் வழியில் நின்று அவன் உதவிக்காக தேவனை தேடுகிறான், தேவனை நாடுகிறான், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். ஆனா நெகேமியா என்பவன் அவனும் புறப்படுகிறான்.
எஸ்ரா ஜனங்களோடு புறப்படுகிறான், நிறைய பொருட்களோடு புறப்படுகிறான், புறப்படுகிற வழியில நிற்கிறான், கர்த்தரை தேடுகிறான், தன்னை தாழ்த்துகிறான், தன் வழியை சீர்படுத்துகிறான், எல்லாரையும் சீர்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துவோம் என்று அவன் தன்னை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தாவே, நீ எங்களுக்கு துணை நில்லும், வழியில் சத்துரு இருக்கிறதுக்கும் பதிவு இருக்கிறதுக்கும் எங்கள் வழியெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் சுகமாய் சேர வேண்டும், இந்த நாட்கள் சுகமாய் சேர வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இந்த நாட்கள் போல அந்த நாட்கள் பாதுகாப்பு இல்லாத நாட்கள். காடுகளை கடக்க வேண்டும், மலைகளை கடக்க வேண்டும், பல நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டும், இரவிலே தங்க வேண்டும், காடுகளில் அவர்கள் தூங்க வேண்டும், தனிமையாய் செல்ல வேண்டும். இதற்கெல்லாம் பயந்து யார்கிட்ட கேட்டான் என்றால் ஆண்டவரிடத்துல கேட்டான். ஆண்டவரிடத்துல கேட்டான். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். கேட்க வெட்கப்பட்டேன். ராணுவ வீரர்களையும் குதிரை வீரர்களையும் நான் கேட்க வெட்கப்பட்டேன். எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடி, அவர் சொல்ற பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் நம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும், தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது என்று அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அவன் ராஜாவுக்கே சொல்லுகிறான். தேவனை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் அனுகூலமாய் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவிட்ட சொல்லி இருக்கிறோம். இப்ப போய் பாதுகாப்பை கேட்க நாங்க விரும்பல, நாங்க தேவனிடத்துல தேடினோம் அப்படின்னு சொல்லி எஸ்ரா சொல்றான். ஆனா இந்த நெகேமியா பாருங்க, நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல எருசலேம் பாழாய் கிடக்கிறது கேள்விப்படுகிறான். மதில் இடிந்து போய் கிடக்கிறதை கேள்விப்படுகிறான். பட்டணங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிறான். அவன் நேரா துக்கத்தோடு ராஜாவுக்கு முன்பாக போகிறான். ராஜா கேட்கிறான், என்ன துக்கமாய் இருக்கிறாய் என்று. ஏன் துக்கமாய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். என்னிடம் எங்களுடைய பட்டணம் எரிந்து அது நாசமாய் போயிருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா கேட்கிறான், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். லீவு கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அந்த பட்டணத்தை நான் போய் சீர்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜா 12 வருடம் லீவு கொடுக்கப்படுகிறது. லீவு எடுத்து அனுப்புறான். அந்த நெகேமியா என்ன செய்கிறான் பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் கடிதத்தை பெறான், ராணுவ வீரரை பெறான், குதிரை வீரர்களை பெற்றுக்கொண்டு அவன் என்ன பண்றான், ராஜா செக்யூரிட்டி சேஃப்டியோட ஒரு ஆளுக்கு இவ்வளவு செக்யூரிட்டியோட அவன் வரான். ஆனா எஸ்ரா கையில பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, விலையேர்ந்த பொருள் இருக்கு. ஆனா நோ செக்யூரிட்டி, நோ சேஃப்டி. ஆண்டவர் அவன் எங்க போனான் தெரியுமா? எங்க தேடினான் தெரியுமா? எனக்கு துணையா இருந்து வழியிலே பாதுகாக்கணும், இந்த நெகேமியா பாதுகாக்கணும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டான். இப்ப வாங்க பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, நெகேமியா ஒரு நாள் ராணுவம் குதிரை வீரரோடு கூட அவன் வந்துட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணனான்னு கேட்டீங்கன்னா, வெறும் காம்பவுண்ட் வாழை மாத்திரம் கட்டினான். ஆனா ராணுவம் வேண்டாம், பாதுகாப்பு வேண்டாம் என்று, தேவன் எனக்கு வேணும் என்று, நீர் எனக்கு துணையாய் நின்று வரணும் அப்படி என்று கேட்டவன் காம்பவுண்ட் வாழை கட்டலப்பா, கர்த்தருடைய ஆலயத்தை அழகுபடுத்தினான். நெகேமியா அங்கிருந்து காலங்கள் 12 வருடங்கள் லீவு முடிந்த உடனே அரண்மனைக்கு வந்துட்டான். ஆனா அதுவரைக்கும் அடங்கி இருந்த அந்த ஜனங்கள் கையில இருக்கிற காசை அவங்க வட்டிக்கு விட்டாங்க என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். வட்டிக்கு விட்டாங்க. ஆனா எஸ்ராவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் நெகேமியாவின் காலத்துல ஜனங்கள் எல்லாரும் வட்டிக்காரனாக இருந்தான்.
ஆனால் எஸ்ரா அங்கிருந்து காலத்துல கர்த்தருடைய வசனத்தை வாசித்த போது இருதயங்களை உடைக்கப்பட்டு அந்நிய ஸ்திரீகளை விலக்கி தங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உபவாசம் பண்ணி அவர்கள் தன் வாழ்க்கையை சீர்படுத்தி ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். உபவாசம் இல்லாமல் ராணுவம், குதிரை வீரர்கள், ராஜாவின் உதவி இல்லாமல் வெறும் ஆண்டவருக்காக அவன் ஆலயத்தை மராமத்து பார்த்து அழகுபடுத்தினான். ஆனா உபவாசம் இல்லாம ராணுவம், குதிரை வீரர்கள், ராஜாவோட வந்தவன் வெறும் காம்பவுண்ட மாத்திரம் கட்டிட்டு போயிட்டான். இன்னைக்கு 2 வகை ஊழியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. வாசித்தீர்கள் என்றால் 2 வகை ஊழியங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்மை சீர்படுத்தி நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தி கர்த்தரை துணையாய் கொண்டு நிறைவேற்றுகிற ஊழியங்கள் இருக்கிறது. இரண்டாவது, மனித உதவியுடன் செய்யப்படுகிற ஊழியங்கள். அந்த ஊழியத்துக்கு ஒரு வழி இருக்கிறது. காம்பவுண்ட் வாழை கட்டி கொண்டு உட்கார்ந்தே தான் இருக்கணும். ஆனா பரிசுத்தம் பண்ணி அகற்ற வேண்டியவர்களை அகற்றி ஆலயத்தை அலங்கரித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க பண்ணுவதற்கு எஸ்ராவின் ஊழியம் இன்றைக்கு அவசியம், மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. செக்யூரிட்டி இல்லாம இன்றைக்கு பாருங்க, உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் இருந்தாலும் நீங்க வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து, அவன் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை என்ன பண்ணுகிறார்? காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு பாருங்க, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம். இந்த 6 மாதமும் என்ன பாதுகாத்தீர், என் குடும்பத்தை பாதுகாத்தீர், என் பிள்ளைகளை பாதுகாத்தேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் பரிசுத்தவானை பாதுகாக்கிறாரா, இல்ல பரிசுத்தவானின் பாதையை பாதுகாக்கிறாரா? ஆண்டவர் வசனம் சொல்கிறது, பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம காப்பாற்றுறது வேற யாரும் இல்லை, காப்பாற்றுறது நம்முடைய பாதையை தான் ஆண்டவர் காப்பாற்ற. நம்முடைய டிபார்ட்மெண்ட்டை பாருங்க. நம்முடைய டிபார்ட்மெண்ட், நம்முடைய தமிழ்நாட்டில் அநேக டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, நல்ல கவனமா கேளுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. காவல்துறை என்ன வேலை? யாரை காக்கணும்? உங்களை காக்கணும், என்ன காக்கணும். காவல்துறைக்கு வேலை என்ன காக்கணும், உங்களை காக்கணும். நீங்க கேட்டு பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறேன், கனவா வருது, ஒரு போலீஸ்கார பக்கத்தில் நிக்க வைங்க அப்படின்னு நீங்க போய் பெட்டிஷன் கொடுத்து பாருங்க, கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, உங்களை பாதுகாக்க மாட்டாங்க. அப்ப அவங்க யாரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மினிஸ்டர் வருகிறார் என்று சொன்னா, மினிஸ்டர் நாளைக்கு வரார் என்று சொன்னா, மினிஸ்டர் நாளைக்கு காலையில வர்றாருன்னு சொன்னா, இன்னைக்கு காலையிலேயே நாளைக்கு சாயங்காலம் வராருன்னா 10 அடிக்கு 10 அடி அவர்கள் போலீஸை அவர்கள் நிப்பாட்டி அங்க இருக்கிற வீணா போன பொருட்கள்லாம் சுத்தமாகி அந்த மினிஸ்டர் போகிற பாதை, அந்த ரூட்டை அவர்கள் பாதுகாத்து அவன் எங்க போய் தங்குறானோ அது வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்து திரும்ப தன்னுடைய இடத்துக்கு போகிற வரைக்கும் அந்த ரூட்டை, அந்த பாதையை ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று அவர்கள் பாதுகாக்கிறார். யாரை பாதுகாக்கிறார்? இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமானவர்கள் என்று கருதப்படுகிறவர்களை அவர்கள் என்ன பண்றாங்க? வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனை பார்க்கிற, எவ்வளவு முக்கியமானவர்கள் அவர்கள் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு தங்குற இடம் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஒரு நாட்டிற்கு முக்கியமானவர்களாக கருதப்படுகிற அவர்களுக்கு ஏற்றபடி பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்கு முக்கியமானவர்கள் காணப்படுகிறோம். அப்ப ஆண்டவருடைய கண்களிலே நாம் எவ்வளவு முக்கியமானவர்களாய் காணப்படுகிறோமோ அவ்வளவு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் காக்கிறார் என்று சொல்லவில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குகிறதில்லை. அவன் போக்கையும் வரத்தையும் அவர் காக்கிறார். நீ போகும் போதும் காக்கப்படுகிறது, நீ வரும்போதும் காக்கப்படுகிறது. பரிசுத்தவானையோ போகும்போதும் வரும்போது மாத்திரம் காக்கப்படுவதில்லை, பரிசுத்தவான்களை பாதைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் வழியை எல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். வழிகள் எல்லாம் காத்துக்கொள்ள யார் போவது,
ஆண்டவர் மறைவாய் இருந்து பரிசுத்தவானை அவர் பாதுகாக்கிறார். பிரியவர்களே, எவ்வளவு இடர்கள் இருந்தாலும் அவனுக்கு முன்பாக போய் கோணலானதை செவ்வையாக்கி மேடு பள்ளங்களை சீர்படுத்தி, ஏன் இவன் யாரு? அவன் என்னுடைய பரிசுத்தவான், ஹோலி ஒன் மேன், என்னுடைய கண்களுக்கு என்னோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவன். நாம் தேவனுக்கு முக்கியமானவர்கள் என்பதை நீங்க மறந்து போக கூடாது. ஒரு விசேஷத்த பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. ஆனால் உண்மை என்ன என்றால், எஸ்ராவை போல ஆண்டவரிடம் போகிறோமா, நெகேமியாவை போல ராஜாவிடம் போகிறோமா? நீங்க யார்கிட்ட போறீங்க? எஸ்ராவை போல தேவனிடத்துல போறீங்களா, இல்லை நெகேமியாவை போல ராஜாவிடத்துல போறீங்களா? இதே சம்பவத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால், எஸ்தரின் புஸ்தகங்கள் வாசித்தீர்கள் என்றால் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும், அப்புறம் 3ஆம் வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, யூத ஜனங்கள் விரோதமாக அவர்கள் கையெழுத்து இடப்பட்டு அவர்கள் குறித்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் கொலை செய்யும்படி ராஜ அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த ஆணை வெளியிடப்பட்ட உடனே மொர்தெகாய் இங்க இருக்கிறான். 4ஆம் அதிகாரம் 1-2 பாத்தீங்கன்னா, அவன் அரண்மனை வாசலுக்கு ஓடுகிறான். ஏன் அவன் விட்ட அரண்மனை உள்ளேயே போயிருப்பான், ஏன் அரண்மனைக்கு வந்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாசித்து பாருங்களேன். அவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லை. அங்கே ஏன் போனா? அரண்மனைக்கு போனா, அரண்மனைக்கு உள்ளவும் முயற்சி பண்ணா. ஏன் அப்படின்னா, அங்க மகன் இருக்கிறா, எஸ்தர் இருக்கிறா. ராஜ கட்டளை போட்டுட்டான். போட்ட கட்டளை மாற்ற யாரிடத்துல அதிகாரம் இருக்குன்னா, மகனுக்கு அதிகாரம் இருக்கு. அவன் போயிட்டு ஏதாவது செய் என்று அவன் சட்டத்தை மாத்து, உன் பொருசன்ட்ட சொல்லு, அதிகாரத்தை நோக்கி ஓடினான். மகள் மட்டும் இல்லாவிட்டா எங்க போயிருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. மகன் அங்க ராணியா இல்ல, அவன் எங்க போயிருப்பான்? மகள் பவர்ல இருக்கா, அப்பா நிற்க முடியாத அவன்கிட்ட இன்றைக்கு உதவி செய்யல. அவன் போய் எஸ்தர்கிட்ட போய் கேட்கிறான், இன்றைக்கு நீ உதவி செய்யலன்னா நீ அழிந்து போயிருவ, நீ அழிந்து போயிருவ, சபிக்கிறான். ஆண்டவர் உன்கிட்ட கணக்கு கேட்பாரு, உனக்கு உதவி செய்ய முடியும், உனக்கு உதவி செய்ய முடிஞ்சோம், நீ செய்யாம இருக்க, நீ நாசமா போயிருவ என்று சொல்லி அவனுடைய வாயின் வார்த்தை சாப வார்த்தைகளா இருந்தது. மொர்தெகாய் பாருங்க, சாப வார்த்தையா இருந்தது. இதே சம்பவத்தை நீங்க தானியேலின் காலத்துல அரசாங்கம் ஆணை பிறப்பித்தது. யாரெல்லாம் ராஜாவை தவிர வேற எதை வணங்குறாங்களோ அதை சிங்க கவியில போட வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. ராஜாவுக்கு அடுத்த சீட்ல இருக்கிறான் தானியேல். வசனம் சொல்லுது. அப்ப ராஜாவிடத்துல அவன் போய் கெஞ்சல. நல்ல கவனமா கேளுங்க. ராஜாவிடத்துல கெஞ்சல. ராஜாவிட்ட போய், தப்பா அந்த சட்டத்தை போட்டுட்டீங்க, அப்படி அந்த சட்டத்தை கொஞ்சம் திருத்தணும், யோசிக்காம அவசரப்பட்டு சட்டத்தை போட்டு விட்டீங்க, நீங்க இந்த மாதிரி போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தானியேல் ஆலோசனை கொடுத்திருந்தான். பார்த்துக்குங்க, அவன் கவனித்து அதை செயல்படுத்த முடியும், ராஜாவால செயல்படுத்த முடியும். ஆனா அவன் அங்க போகல, ராஜாவிட போகல, நேரம் தேவனிடத்துல போனா, வழக்கத்தின்படி ஆண்டவரிடத்துல போனா, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினா, முடிவு என்ன தெரியுமா? அவன் சத்துருக்களும் அழிந்தாங்க, எஸ்தர் சத்துருக்களையும் கர்த்தர் அழித்தார். 2 பேருடைய வாழ்க்கையில நடந்தது என்னன்னா, நான் நினைக்கிறேன், மொர்தெகாய் மூலமா இந்த காரியம் வந்தாலும் புஸ்தகம் மொர்தெகாய் புஸ்தகம் எழுதல, எஸ்தர் புஸ்தகம் தான் எழுதி இருக்குது. தேவனிடம் போன தானியேலுக்கு அவன் பேர்லயே தானியேல் புஸ்தகம் எழுதி இருக்குது. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சுன்னா போராடலாம். இன்றைக்கு பல காரியங்களை போராடணும், போராடிதான் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மனுஷன்கிட்ட போய் நிக்காம தேவன்கிட்ட போய் நாம் நிக்கணும். நமக்கு இப்படி போராடுற ஒரு கலையையும் ஒரு காரியத்தையும் நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கல. பிரியமானவர்களே, ஆண்டவர் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள்ள ஓடு. ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உனக்கு பலத்த துருகமா இருக்கேன்ப்பா, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஏன்டா வா ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அதற்குள்ள ஓட தெரிந்திருக்கணும். தெரிந்திருக்குமானா நீதிமான் கூட ஓட வேண்டிய காலம் வரப்போகுது. இன்றைக்கு பாருங்க, கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நீதிமான்கள் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ ஓட வேண்டியது மெதுவா நடக்கிறது இல்ல, நீ அவசரப்பட்டு நீ ஓட வேண்டிய காலம் வரப்போகிறது. நீ ஓடணும்னா எங்க ஓடணும்னா எங்க ஓட வேண்டும் தெரியுமா? நீ உதவி வரும் கண்களை நோக்கி ஓடல. எனக்கு பலத்த துருகம் இருக்கு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள்ளே நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10 சொல்லப்பட்டபடி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கேயும் ஓடக்கூடாது, யாரிடத்திலும் ஓடக்கூடாது, எந்த மனுஷன்டையும் போக கூடாது. நமக்கு ஓட வேண்டிய நிலைமை வருமா? வரும். அததான் தாவீது சொன்னா பாருங்க, நான் கொடிய இடுக்கணில் சிக்கி போயிருக்கேன், சரியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், எந்த மனிதனின் கையில விழாது இருப்பனாக, விழுறேன், கர்த்தருடைய கையில, அவருடைய பாதத்துல, அவருடைய கையில விழுறேன். என்னை கொன்றாலும் சரி, என்னை வைத்தாலும் சரி, அவர் தான் எனக்கு உதவி. கர்த்தரை நோக்கி நீங்க ஓடுங்க. அவன் சொல்றான், கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய கையில விழுறேன், அவர் என்னை கொன்றாலும் சரி, என்னை வாழ வைத்தாலும் சரி, என்னை என்ன செய்தாலும் சரி, நான் அவருடைய பாதத்துல விழுறேன் அப்படி. அப்ப கர்த்தரை நோக்கி ஓடணும். பிரச்சனை வருதா, பாரம் வருதா, தேவை வருதா, பாதுகாப்பு தேவையா, நீங்க ஓட வேண்டிய இடம் எங்க என்று கேட்டீங்கன்னா, எந்த சொந்த பந்தம் இல்ல, எந்த உறவு இல்ல, எந்த பிள்ளைகள் இல்ல, எந்த உனக்கு நண்பர்களும் கிடையாது. நாம ஓட வேண்டிய ஒரு அழகான பருவம் இருக்கு, ஒரு கோட்டை இருக்கு. அதற்குள்ள ஓடினீங்கன்னா சுகமா இருக்கலாம். நீங்க வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 30:15-16. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. இங்க பாருங்க, மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய். நம்முடைய பலன் எதுங்க? நம்முடைய பலன் எதுங்க? நம்முடைய அமெரிக்கை, நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவர் பலத்த துருகம். அவரிடத்துல போகும்போது கர்த்தர் எனக்கு எதையாவது ஒன்று செய்வார் என்று சொல்லி நான் போக வேண்டும். வாசிங்க பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களும் அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படி அல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி. பாருங்க, இவங்க எப்படி ஓடுறாங்கன்னா, தேவனிடத்துல ஓடல, பர்வதத்துக்கு ஓடல, தேவனுடைய துருகத்துக்கு ஓடல, ஆண்டவருடைய கையில விழல, ஆண்டவருடைய பாதத்துல விழல. அவங்க எங்க ஓடுறாங்கன்னா, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். குதிரை மேல ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். அப்படியே ஓடி போங்க. வேகமான வாகனங்களின் மேல் ஏறி. சரி, வேகமான வாகனத்துல ஓடி போய் தப்பி போங்க. அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீ எவ்வளவு வேகமா போறியோ அவ்வளவு வேகமா உன்னை என்ன பண்ணுவான்? துரத்துவான். ஒன்றை நினைவுல வச்சுக்கங்க, உங்களுக்கு மனது இறங்கும்படி கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். தேவன் வெயிட்டிங் ஃபார் யூ. உனக்கு மனது இறங்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன் வாழ்வை சீரமைத்து உன்னை வாழ வைக்க ஆண்டவர் நமக்காக மனது இறக்கத்தோடு நமக்காக காத்திருக்கிறார் என்பதை விட்டுவிட்டு நாம எங்கெங்கேயோ ஓடுறோம். எங்கேயோ ஓடாதீங்க. உட்காருங்க, ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. ஓட வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம். அங்க ஓடி போங்க. அங்கதான் சுகம் இருக்கு, அங்கதான் இறைப்பாதம் இருக்கு, அங்கதான் அமைதி இருக்கு, அங்கதான் விடுதலை இருக்கு, அங்கதான் அற்புதம் இருக்கு, அங்கதான் அதிசயம் இருக்கு. உன் வாழ்க்கை, உன் மக வாழ்க்கை, உன் குடும்பம் சீரமைத்து தலை நிமிர்ந்து வாழ வைக்கிற இடம் எங்க இருக்கு? அங்க ஓடி போங்க. பாதுகாப்பு இருக்கு, ஆண்டவர் பாதுகாப்பா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நாள் எங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு கோழி, நல்ல கவனமா கேளுங்க, ஒரு கோழி ஒரு 7 குஞ்சுகளை வச்சு அது ஒரு இடத்துல அப்படியே தான் காலை அப்படியே சொரிஞ்சு, மூக்கை சொரிஞ்சு, அதில் இருக்கிறதெல்லாம் அதை என்ன பண்ணுச்சு, கோழிகளுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டே இருந்துச்சு.
அப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பறவை வந்துச்சு. இந்த கோழிங்க குஞ்சு அங்கங்க சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப 7 குஞ்சு. அப்ப 6 குஞ்சு என்ன பண்ணுன்னா, இந்த பறவை அந்த கோழி என்ன பண்ணுச்சுன்னா செட்டையில விரித்தா ஆயத்தமா இருந்துச்சு. இப்ப 6 குஞ்சு என்ன பண்ணுச்சுன்னா கோழியோட செட்டைகள் அடியில வந்துருச்சு. ஒரு குஞ்சு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு புதருக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. சரி, திரும்ப அந்த பறவை வந்துட்டு போயிடுச்சு. அடுத்த வாட்டி வந்துச்சு. அப்ப அம்மா கோழி கத்துச்சு, சிறகை விரித்துச்சு. அங்கதான் நிக்குது அந்த கோழி, அங்கதான் நிக்குது, குஞ்சுகள் அங்கதான் நிக்குது. அப்ப அந்த 6 குஞ்சும் திரும்பவும் செட்டைகள் வந்துச்சு, செட்டைகள் இடையில வந்து தங்கிடுச்சு. ஒரு குஞ்சு மாத்திரம் அந்த புதருக்குள்ள போச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி பார்த்தேன். 6வது வாட்டி வரும்போது கோழி கொஞ்சம் வேகமா கத்துச்சு, கொஞ்சம் ரெக்கைய விரிச்சு கொஞ்சம் சத்தம் போட்டுச்சு. மத்த 6 குஞ்சுகளும் வேகமா ஓடி வந்து அம்மாவோட குஞ்சு ரெக்கைக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஆனா அந்த ஒரு குஞ்சு பாருங்க புதருக்குள்ள போச்சு. இல்ல, அந்த புதருக்குள்ள போகும்போது அந்த பறவை வந்து அழகா தூக்கிட்டு போயிடுச்சு. பாருங்க, ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். எத்தனை முறை உன்னை செட்டைகளுக்கு மறைக்க செட்டைகளை திறந்து வைத்துக் கொண்டு எத்தனை முறை உன்னை கூப்பிட்டேன், உனக்காக வெயிட் பண்ணேன், உனக்கு மனதில்ல. நீ புசுக்குள்ள போய், நீ புதருக்குள்ள போய் படிப்பு, பணம், பணபலம், ஆள் பலம் எல்லாத்திலையும் ஓடி ஓடி ஒளிஞ்சு போய் கொண்ட. எல்லாம் ஓடிட்டுச்சு. எல்லாம் ஓடுற நேரம் ஒரு நேரம் இருக்கும், ஓடி ஒளியிற நேரம் ஒரு நேரம் இருக்கும் பிரியமானவர்களே. ஆனா ஒரு நேரம் இருக்கு, ஓடி ஒளியிற நேரத்துல உன் வீடு பாதுகாக்கப்பட்டு உன் வீடு அழியிற சூழ்நிலை வரும். இந்த பிசாசு அழிக்க பார்ப்பான். எப்படி அந்த குஞ்சு எப்பவுமே அந்த புதருக்குள்ள போய் தாய் பறவை தன்னுடைய ரெக்கையை விரித்து வைத்துக் கொண்டு அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த குஞ்சு இங்க வரல, அதுக்கு அந்த புதர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அது போச்சு. பாருங்க, அந்த பறவை வந்து அழகா தூங்கினது மாதிரி உன் குடும்பத்துல ஏதாவது விபரீதம் நடந்துடும், உன் குடும்பத்துல ஏதாவது பாலாயிரும். நீ ஆண்டவருடைய சட்டைக்குள்ள வந்து உட்கார்ந்து இரு. ஆண்டவரோட சுகமா ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். அப்ப ஓடிவா ஓடிவா என்று சொல்லுகிறார். ஆனா என்கிட்ட வரல, அந்த புதர்ல ஓடினல, அந்த அந்த ஆளுகிட்ட ஓடினல. ஒருவனாலும் காப்பாற்ற முடியாது பிரியமானவர்களே. நீ எங்க ஓடி வரணும் தெரியுமா? ஓட வேண்டிய தருணம் வரும்போது நான் பலத்த துருகமா அப்பா இருக்கிற பலத்த துருகமா நீ எனக்குள்ள வந்து விட்டினா நீ சுகமா இருப்பாய். You will save and save. ஆண்டவர் சுகமாய் உன்னை வச்சிருப்ப. ஆண்டவர் சரீர பலம், பணபலம் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடுறது போல கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது சத்தத்தால். நீ இந்த சத்தம் கோழி கூப்பிட்டாலும் இந்த பணபலம், ஆள் பலம், ஸ்டேட் உறவினர்கள் பலம், அறிவு பலம், ஞான பலம் இதை வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்து கோழி கூப்பிடுது, ஒரு பக்கத்து இது உன்னை கூப்பிடுது. அலட்சியம் பண்ணிட்டு நீ எங்கெல்லாம் ஓடி ஒளிய பாக்குறியோ அங்கெல்லாம் உனக்கு சுகம் கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது, விடுதலை கிடைக்காது, இலைக்குலை கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவர் தான் பலத்த துருகம். ஆண்டவர் தான் அவனுக்கு எல்லாவற்றையும் தெரிய முடியும். எங்கே கிடைக்கும் சுகம்? என்ன பாதுகாப்பு எங்க கிடைக்கும்? விடுதலை எங்க கிடைக்கும்? இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும்? சமாதானம் எங்க கிடைக்கும்? மறைவிடம் எங்கேயும் மறைவிடம் இல்ல. அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் அரண், அவர்தான் என் பாதுகாப்பு, அவர்தான் எனக்கு எல்லாம். என்றைக்கு ஒருவன் அவரே என்று சொல்லி அவர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரிடத்தில் அந்நிய வைத்து அவரை அணைத்து கொண்டு தன் வாழ்க்கையில வாழுகிறானோ, தேவன் ஒருபோதும் அவனை கைவிடுவதில்லை. கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், அவனுக்கு துணையா இருந்து பாதுகாப்பு வழி நடத்துகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, வலது கரத்தை பிடித்துக் கொண்டு பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் மோடு கூட ஐக்கிய வைத்து அந்நியமா இருந்து உம்முடைய பலத்துல கர்த்தர் நாமம் பலத்து துருகம். எவ்வளவு வியாதி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு
ஆண்டவரே காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே உண்மையே உம்முடைய பலத்த துருகம் கோழி தன் குஞ்சுகளை விரித்து ஆண்டவரே சட்டைகளை விரித்து ஆண்டவரே அந்த சட்டைகளை விரிக்கும் போது நாங்க உங்க சட்டைகளை வந்து மறைஞ்சுக்கணும். நாங்க புதருக்குள்ள பணபலம், ஆள் பலம், நாணம், அறிவு, யுக்தி இதுக்குள்ள போய் மறைஞ்சா ஒரு நாள் பிசாசைய குடும்பத்தை அழிச்சிருவான். எங்களுக்கு சமாதானம் கிடைக்காதுப்பா, சந்தோஷம் கிடைக்காது, நிறைவான சந்தோஷம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமனது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்க வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்கிறார். God bless you. ஆசீர்வதிப்பார்.